Holidays nale adu namma GT Holidays da South India's #1 travel brand. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். MCR Pure Cotton Club formals and casual shirts. பெண்களுக்கான இயல்பு என்ன, ஆண்களுக்கான இயல்பு என்ன, அது ஜோதிட பார்வையில் சொல்லுங்க. ஆண்களுக்குள்ள ஒரு பெண் கட்டாயம் இருக்கான், அதே மாதிரி பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆண்கிறது கட்டாயம் இருக்கு. ஒருத்தரோட ஜாதகத்துக்கு மெயின் லக்னம் தான். அந்த லக்னத்துல ஆண் கிரகங்கள் இருந்தா அவன் ஆண் ஆணாவே இருக்கும். பெண் கிரகங்கள் வலுப்பெற்று இருந்தால், ஒரு ரிஷப லக்னம் அதுல சுக்கிரன் வலுப்பெற்று இருக்கு அப்படின்னா அவன் அதிகமா பெண்ணோட தன்மை இருக்கும். பெண்ணுக்கு சுக்கிரன் இருந்தா ரொம்ப சாத்வீகமான பொண்ணா அது இருக்கும். லக்னத்துல செவ்வாய், சனி இப்படி பாவ கிரகங்கள் டாமினேட் பண்ணி இருந்தா அதிகாரம் பண்ணுவாங்க. ஒரு ஆண் எப்பவுமே 7ஆம் இடம் சொல்லக்கூடியது, அதாவது களத்திரக்காரகன் சுக்கிரன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சுக்கிரனோட தன்மைகள் ஆண்கள் ரொம்ப விரும்புவாங்க. அப்போ அந்த சுக்கிரனோட எண்ணம் இயற்கையிலே ஆண்களுக்கு உண்டு. பெண் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். பெண்களுக்கு செவ்வாயோட பாவ கிரகங்கள், குறிப்பாக செவ்வாயோட சனி சேர்ந்துச்சுனாவே குழப்பத்தை ஏற்படுத்துறது பெண்களுக்கு. ஆண்களை விட செவ்வாய் சனி பெண்களுக்கு தான் பாதிக்கும். செவ்வாய் ராகு சேர்ந்துச்சுன்னு வைங்க, அதே மாதிரி வேற்று உணவு பழக்க வழக்கம், வேற்று மதம், வேற்று இனம், வேற்று ஜாதி, அதில் திருமணம் முடியும். கேரளாவில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அந்த பெண் அவன் நம்பின அந்த பையனுக்கு விஷம் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு பக்கம். அதே மாதிரி இன்னொருத்தங்க நம்பின கட்டின மனைவியை துண்டு துண்டாக்கி குக்கரில் வேக வைக்கிறான்னு. இப்போ இந்த மாதிரி ஜென்மங்களே எப்படி பார்க்குறது? இது ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சனி காம்பினேஷன் சிலருக்கு அமையும். அது நிறைய பேர் காம்பினேஷன். அந்த காம்பினேஷன் அவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் ராகு சனி பார்வை இருந்திருக்கும். அந்த காம்பினேஷன் இருக்கிறனால தான் அந்த செவ்வாய் திசையோ சனி திசையோ ராகு திசையோ இருந்திருக்கும். அப்போ தான் அவங்க அந்த கொடூரமாக சிந்திப்பாங்க. இந்த செவ்வாய் ராகு சேரும் பொழுது கொலை பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த திங்கிங்கை கொடுத்துருது. அப்படி தான் அந்த பொண்ணு அதை பண்ணி. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு இந்த ஆண்கள் பெண்கள் அப்படின்ற அந்த இயல்பு பற்றி பேசலான்னு ஒரு ஆசை. ஏன்னா பொதுவாக இன்னைக்கு ஒரு பொது பார்வை எப்படி இருக்குன்னா, கற்பிதம் சரியா தவறான்றதை பற்றி வேண்டாம், ஆனால் ஒரு பெண்ணா மென்மையா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, ஆண்கள் கொஞ்சம் அக்ரெசிவா இருப்பாங்க, பெருசா பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பொது பார்வை இருக்கு. ஆனால் உண்மையிலேயே இயல்பு என்னவா இருக்கு? பெண்களுக்கான இயல்பு என்ன, ஆண்களுக்கான இயல்பு என்ன, அது ஜோதிட பார்வையில் சொல்லுங்க. ஆண்களுக்குள்ள ஒரு பெண் கட்டாயம் இருக்கான், அதே மாதிரி பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆண்கிறது கட்டாயம் இருக்குது. இதை ஜாதகத்தில் நம்ம லக்னம் அப்படிங்கிறதான் அடிப்படை. ஒருத்தரோட ஜாதகத்துக்கு மெயின் லக்னம் தான். அந்த லக்னத்தில் ஆண் கிரகங்கள் இருந்தால் அவன் ஆண் ஆணாவே இருப்பான். பெண் கிரகங்கள் வலுப்பெற்று இருந்தால், ஒரு ரிஷப லக்னம் அதில் சுக்கிரன் வலுப்பெற்று இருக்குது அப்படின்னா அவன் அதிகமாக பெண்ணோட தன்மை இருக்கும். பெண் தன்மைனா அவன் ஆண் பெண்ணா திருநங்கை ஆகிட்டான் அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கிறதில்ல. அவனுக்குள்ள தாய்மை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். க்ளீனாக இருக்கணும், அன்பா எதாக இருந்தாலும் அன்பு, இருக்கிற இடம் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணுங்கிற எண்ணம் அடிப்படையிலே அந்த ரிஷப லக்னத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தால் இருக்கும். அதே நேரம் குரு லக்னத்தில் இருந்தால் அவன் கரெக்டாக குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாமே அவன் செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் லக்னத்தில் சனி இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு அரகண்டாக இருப்பான். அப்போ தன்னுடைய தன்மைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பான். இதை நிர்ணயிக்கிறது லக்னம் தான். அதே மாதிரி பெண்ணுக்கு சுக்கிரன் இருந்தால் ரொம்ப சாத்வீகமான பொண்ணாக அது இருக்கும். லக்னத்தில் செவ்வாய் சனி இப்படி பாவ கிரகங்கள் டாமினேட் பண்ணி இருந்தால் அதிகாரம் பண்ணுவாங்க. யாரையுமே பேரண்ட்ஸை அதிகாரம் பண்ணுவாங்க. சின்ன குழந்தையெல்லாம் அது தெரியாது. சின்ன பிள்ளைகளை அப்பாவை போடா வடான்னு பேசுதுங்க. அப்பா சந்தோஷமாக தான் இருக்கும். அப்படியே அதுங்க வளர வளர என்னாகும், கண்டிப்பாக அடுத்து கூட படிக்கிறவங்களாம் போடா வடான்னு பேசும். அந்த ஏஜுக்குரிய மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிரும், புருஷனை வாடா போடான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் யாரெல்லாம் அவங்க கீழே வேலை பார்க்குற இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்க ஆணாவே நடந்துக்குவாங்க. அந்த டாமினேஷனுங்கிறது இருக்கும். அதுக்கு காரணம் அந்த லக்னத்தில் சனி டாமினேட் பண்ணால் இது மாதிரி ஆப்போசிட்டான குணங்கள்ங்கிறது வந்துடுது. ஆனால் ஆணுக்குள்ளே இருக்க பெண்மை, அதாவது லக்னத்துக்கு நம்ம சுபகிரகங்கள் இருந்தால் சாத்வீகமாகவும், பாவ கிரகங்கள் இருந்தால் அரகண்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டோம். அது ஆண் பெண் இருவருக்குமே அது பொருந்தும். ஆனால் ஒரு ஆண் எப்போவுமே 7ஆம் இடம் சொல்லக்கூடியது, அதாவது களத்திரக்காரகன் சுக்கிரன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையில் அந்த சுக்கிரனோட தன்மைகள்
ஆண்கள் ரொம்ப விரும்புவாங்க. சுக்கிரன்கிறதா வந்து சுக்லம் அப்படிம்பாங்க. அது வந்து விந்துவை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஜாதகத்தில். சுக்கிரன் வலுத்து இருந்தால் அது கரெக்டாக இருக்கும். அந்த சுக்கிரன் என்ன பண்ணுது அப்படின்னா, அது தாய்மைக்கிட்ட போய் இன்னொருத்தர்கிட்ட போய் தானே அது வளர்ச்சி அடையுது. அப்போ அந்த சுக்கிரனோட எண்ணம் இயற்கையிலே ஆண்களுக்கு உண்டு. வளர்க்குற இடம் ஒரு பெண்ணாக இருக்கிறனால பெண் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அம்மா சொன்னால் கேட்பாங்க. அம்மாவுக்கு அடிமையாகவே இருப்பாங்க. அப்பாவோட அம்மா மேலே பாசமாக இருப்பாங்க. இதுக்கு காரணம் வந்து இவனுக்குள்ளே இருக்க அந்த பெண்மை தான். அடுத்ததாக ஒய்ஃபை வந்து நல்லா வச்சுக்கணுன்னு தான் எல்லா ஆண்களுமே நினைப்பாங்க. பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை வேணால் மனைவியை வந்து பிரியக்கூடிய அல்லது தகாத வார்த்தைகளை பயன்படுத்துறது, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் அது தனி அமைப்பு. ஆனால் அவன் வந்து மனைவியை நல்லா வச்சுக்குவான். சொந்த பந்தத்தை அரவணைச்சு போவேன். எப்பயுமே கூட வேணும், சித்தப்பா வேணும், பெரியப்பா வேணும், அத்தை வேணும் அப்படின்னு ரொம்ப ஒரு பாசமான ஒரு ஆளாக தான், ஒரு சென்டிமெண்ட்டாக தான் இருப்பான். இன்றைக்கி அதுக்கு பேர் சென்டிமெண்ட் இடியட்டுன்றாங்க. ஆனால் ஒரு சென்டிமெண்ட் ஃபெல்லோ தான் ஆண் எப்பயுமே. அதுக்கு காரணம் அந்த சுக்கிரன் அவனுக்கு டாமினேட் பண்ணுறது. இது பெரும்பாலான ஆண்கள் அப்படிதான் 90% ஆண்கள் இப்படி தான் இருப்பாங்க. ஓகே. எப்பயுமே நம்ம அந்த கழுசடைகளை பற்றி நம்ம பேச வேண்டியதே இல்லை. இது ஒரு ஆண் எப்பயுமே தன் அம்மாவை நல்லா வச்சுக்கணும், மனைவியை நல்லா வச்சுக்கணும், மகளை நல்லா வச்சுக்கணும், கூட பிறந்தவங்கள நல்லா வச்சுக்கணும், எல்லாரும் நினைக்கிற ஒரு ரொம்ப சாதாரண சிம்பிள். அந்த சென்டிமெண்ட் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கனிவாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றா துடிச்சிருவாங்க. அவங்களோட அன்றாட செயலை பிளாக் ஆகிருக்கான். ஒரு பெண்ணை பிரிஞ்சுட்டான், அம்மாவை பிரிஞ்சுட்டானா அவனை தேத்துறது 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். ஆனால் அதை வந்து இப்போ என்ன கிண்டல் பண்ணுறாங்க, ஏன்னா அம்மா செத்ததுக்கெலாம் அழுகுறான் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. மனைவியை பிரிஞ்சால் வருத்தப்படுறாங்க. இன்றைக்கி அதே மாதிரி வந்து ஒரு லவ்வரை பிரிஞ்சால் என்ன ஃபீல் பண்ணுறாங்க இன்றைக்கி பசங்க. தன்னுடைய உயிரே போன மாதிரி ஒரு ஃபீலுங்கிறது இயற்கையில் இந்த ஆண்களுக்கு உண்டு. அது ஆண்களுக்கு தான் அந்த அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம பாடல்களில் கூட பார்க்குறோம் இல்லையா, பெண் மறந்து போயிட்டா ஆனால் ஆண் வந்து அவள் நினைவுகளிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது உண்மை தான். அவங்களால அதை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண முடியாது. அந்த முதல் காதலை வந்து அவன் எத்தனை காதல் பண்ணாலும் அதை மறக்கவே மாட்டாங்க அவங்க. ஏன்னா அந்த ஒரு பெண்மை தன்னுடைய உணர்வுகளை ஒரு கொட்டுறதுக்கு ஒரு துணை அவனுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தான் அவன் வந்து அந்த பெண்கள்கிட்ட இப்போ மனைவியோட பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னா இன்னொரு பெண்ணிட்ட ஏன் போகிறான், அவனுக்கு தேவையானது கிடைக்கல. சைக்காலஜிக்கலாக மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. எப்பயுமே ஒரு ஆறுதல் தேவைப்படும். எல்லாமே அந்த செக்ஸை பேஸ் பண்ணியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து என்றைக்குமே தான் மனைவி வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல செக்ஸுக்கு, என் ஒய்ஃப் வந்து இப்போ ஒரு பெண்மை இல்லாதவ அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கானா? ஆனால் பெண்ணுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஆண்மை இல்லாதவன், அதனால தான் அவனை விட்டு பிரிஞ்சுட்டேன், இல்லது அவனுக்கு அந்த இதே பொண்டுகேன், இப்படியெல்லாம் வந்து அந்த ஆணை வந்து அசிங்கப்படுத்துறது வந்து பெண்ணாக தான் இருக்குது. அதுக்கு ஆண்கள் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. ஏன்னா எப்போ புருஷனை கழட்டி விடுவேன் நம்ம அதில் கூட ஜாயின் பண்ணலாங்கிறதுக்காக தான் அதை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆமாம், ஒரு ஆண்மை இல்லாதவனோட எப்படி இந்த பிள்ளை பிழைக்கும், ஒரு பொண்டு பையலோட எப்படி இது பொழப்பு நடத்தும், அப்படி இப்படின்னு அதை தூண்டி விடுறாங்கன்னா என்னன்னா நீ அவனை கழட்டி விட்டு என் கூட வாங்குறதுக்கு தான் அவங்க சொல்கிறது. ஆனால் என்றைக்காவது ஆண் விட்டு கொடுப்பானா, என் பொண்டாட்டியை வேற எவனும் பார்க்கக்கூடாது, இதை என்ன பண்ணிடுறாங்க சந்தேக புத்தின்னு மாற்றி விட்டுறாங்க. இதெல்லாம் அப்படி பெண்களை வந்து அடிமைப்படுத்துறது. அவளை அங்கே போனால் ஒழுங்காக புருஷனை மட்டும் நினச்சா அவன் எது கோவப்படுறான் என்னங்க, எவனாவது கோவப்படுறதுக்கு ஒரு லாஜிக் வேணும்ல. தான் பொண்டாட்டி வந்து கரெக்டாக சேலை கட்டணும், தன்னோட உரிமையான பொருள், இதை யாரும் பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு குத்தமா, இதை தப்பு அப்படின்றதாயிருச்சு. ஆமாம், இன்னைக்கு வந்து இதை பேசினாவே வந்து என்ன பழமைவாதியாக இருக்கானா, பழமைவாதியாக இருக்கிறதுல தப்பே கிடையாது. ஒரு பொண்ணை வந்து உசுப்பேற்றுறதுக்காக நீங்கள் வந்து உங்களை மாதிரி அழகு யாரும் இல்லை, நீங்களாம் வந்து கிடச்சிருந்தா அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், உங்களை வந்து நான் ராணி மாதிரி பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஏமாந்தால் அது பெண்களுக்கு தான் கேடு. அதில் என்ன அதுகளுக்கு பெருசாக கிடச்சிரும். பொம்பளை வந்து கோவப்பட்டு என்னங்க ஆக போகுது, மிஞ்சி போனால் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணலாம், வேற ஏதாவது நடக்குமா, இல்லை அந்த பொண்ணு போய் அப்படியே இதாயிருதா? இல்லை, ஆண்களுக்கு அதுதானே. ஆண்களும் கோவப்பட்டா வேற என்ன? இப்போ நீங்கள் ஆண்கள் தான் பெண்ணை சொன்னே உடனே ஒரு கோவம் வருதா இல்லையா? ஏன்னா பயம், பெண்களை பத்தி அது உண்மைதான், இன்னைக்கு ஒரு பெரிய டாபிக் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஆனால் நிறைய பெண்கள்ங்க நீங்கள் பாருங்கள், இந்த வேலைக்கு போய்
அவள் வந்து தனியாக நின்று இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து போல்டு லேடியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பொம்பளைகளை உசுப்பேற்றி விட்டாங்க. நீங்கள் வேலைக்கு போகிற பொம்பளைகளை கூப்பிட்டு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, என்னால் உடம்பு முடியலை, அந்த 40-45 வயசு வந்தோடனையும் என்னால் அலைய முடியலை அப்படின்னு தான் இன்னைய நிலைமைக்கு இருக்குது. எப்படா இந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டில் இருப்போம், இந்த இவன் வந்து ஒழுங்காக சம்பாரிச்சிருந்தானா புருஷன் நம்ம இந்த கதி ஆயிருக்குமா, வேலை இல்லாமல் நம்ம சொகுசாக வாழ்ந்துருக்கலாம், என் கூட படித்தவ அறகுறையாக படித்தவெல்லாம் நல்ல புருஷனை கட்டு ஜாலியாக இருக்கா, நான் மட்டும் வேலைக்கு போய் படாத பாடுபடுறேன் அப்படின்னு புலம்பக்கூடிய பெண்கள் தான் இருக்காங்க. இது அவங்களுக்கு அந்த காலம்தான் புரிய வைக்குது. ஒரு இளமையெல்லாம் என்ன வேணாலும் பேசலாம். இது புரியுது சார். ஆக்சுவலா நம்ம இந்த பேசிட்டு இருக்கிற டாபிக்லயே யார் அதிகப்படியான அக்கறையானவங்க அப்படின்னு பேசும்போது மேலோட்டமா பார்க்கும்போது பெண்கள் ரொம்ப அக்கறையானவங்க அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கு. ஆனா உள்ளார்ந்து இப்ப நீங்க பேசும்போது பார்க்கும்போது ஆண்களுக்கு தான் அந்த அக்கறை அதிகமா இருக்கு அப்படின்னு. ஆனா இப்படியும் நடக்குது சொசைட்டியில். நம்ம பார்க்குறோம், ஒரு பெண்ணே கேரளாவில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். அந்த பெண் வந்து அவன் நம்பின அந்த பையனுக்கு விஷம் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு பக்கம். அதே மாதிரி இன்னொருத்தங்க நம்பின கட்டின மனைவிய துண்டு துண்டாக்கி குக்கரில் வேக வைக்கிறான்னு. இப்போ இந்த மாதிரி ஜென்மங்களே எப்படி பார்க்குறது? இது வந்து ஜாதகத்தில் வந்து செவ்வாய் ராகு சனி காம்பினேஷன் வந்து சிலருக்கு அமையும். அது நிறைய பேருக்கு காம்பினேஷன். அந்த காம்பினேஷன் செவ்வாய் சனி சேர்றது, செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கும், அதை சனி பார்க்கும். அவங்கள்ட்ட அன்பே எதிர்பார்க்க முடியாது. நம்ம அன்பு அன்பு அப்படின்னு சொன்னால் நிறுத்துறா, என்ன எதுக்கெடுத்தாலும் அன்பு அன்புன்னு பேசிக்கிட்டு இருக்கா, என் வாழ்க்கை இருக்குது அப்படின்னா பிரேக்கப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து டைவர்ஸ், இப்போ கல்யாணம் பண்ணியே டைவர்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. லவ் பிரேக்கப் பண்ணுறது ஒரு பெருசா? இப்போ அந்த கேரளா பொண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ஜாதகத்தை, அவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் ராகு சனி பார்வை இருந்திருக்கும். அப்போ அந்த காம்பினேஷன் இருக்கிறனால தான் அந்த செவ்வாய் திசையோ சனி திசையோ ராகு திசையோ இருந்திருக்கும். அப்போ தான் அவங்க அந்த கொடூரமாக சிந்திப்பாங்க. அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் நன்றியோ பாசமோ எதிர்பார்க்கவே முடியாது. அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி நம்பினவனுக்கு விஷத்தை கொடுத்து கொண்டுட்டாங்க. ஏன்னா அவங்க சுயநலம், இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணணுன்னு தானே அவங்க போனாங்க. அதுதான் இல்லை. இப்போ நீங்கள் ஆனால் பார்த்தோன்னா இவங்கெல்லாம் இப்படி செய்வாங்களான்ற மாதிரி தான். ஆமாம், ஜாதகத்தில் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஒரு ஜாதகத்தில் இல்லை, நான் கேட்குற முகத்தோற்றத்தில் பார்க்கும்போது நம்மளால அது கணிக்க முடியாது. கண்டிப்பாக அது கணிக்க முடியாது. அதுக்கு என்னன்னா அந்த காலத்தில் வந்து அங்க லட்சண சாஸ்திரம் சொல்லி அந்த காலத்தில் டிசைன் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதை வந்து காலப்போக்கில் வந்து நமக்கு மனப்பாட சக்தி குறைவு. இந்த சாமுத்திரிகா லட்சணம் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தோன்னே வந்து இந்த ஜாதக கட்டத்தை அதில் போட்டுடலாம். இப்படி வந்து உதடு கீழ் உதடு பெருசாக இருந்தால் அவங்களுக்கு சுக்கிரன் வந்து வலுத்து இருக்கும். கண்ணு வந்து ஒரு கண்ணு கொஞ்சம் பாதிப்போடு இருந்துச்சுன்னா அது சுக்கிரன் வந்து அவங்க ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு. மூக்கு வந்து அந்த நாசி வந்து போயிட்டு வர்றது இதாக இருந்துச்சுன்னா கேது வந்து அங்கே பிரச்சனையாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒன்று ஒன்று இருக்குது. இப்போ வாயினா அதெல்லாம் பார்க்குறோமா சார்? ஆமாம், வாயினா ராகு, கேதுங்கிறது வந்து ஆசன வாய். அப்போ ராகுங்கிறது பெருசாக இருக்கு இல்லையா, கேதுங்கிறது வந்து சுருக்கமாக இருக்குது. அப்போ ராகு டாமினேட் பண்ணால் அவங்க பிரம்மாண்டத்தை விரும்புவாங்க, ஆசை அதிகமாக படுவாங்க. இது இந்த இயல்பு. கேது இருந்துச்சுன்னு வைங்களேன், இருக்கிறதெல்லாம் சுருக்கி கல்யாணம் பண்ண டைவர்ஸ் பண்ண வைக்கிறது இந்த கேது தான். இப்படி அந்த காம்பினேஷன் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது வந்துடுது. இந்த செவ்வாய் ராகு சேரும் பொழுது கொலை பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த திங்கிங்கை கொடுத்துருது. அப்படி தான் அந்த பொண்ணு அதை பண்ணியிருக்கும். சரி, இப்போ இதே பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப அரகண்ட்டாக இருக்கிற, நீங்கள் சொன்ன மாதிரி நான் தான் எல்லாம், உன்னை அடிமைப்படுத்தி தான் வச்சுருப்பேன் அப்படின்னு ஆண்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க. அதே சமயம் உண்மையாகவே வந்து என் கணவன் தான் எல்லாமே, எனக்கு என் புருஷன் தான் எல்லாமே நினைக்கக்கூடிய பெண்களும் இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்காங்க. அப்போ இது எப்படி இந்த வேறுபாடு காரணம்? நம்ம பொதுவான பலன்களை தான் இப்போ பார்த்தோம். ஆண்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து அந்த துணையோட இதாக இருக்கிறனால அவன் எப்பயுமே அதை தேடியே போய்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு செவ்வாய் அப்படின்னாவே பிடிவாத குணம். அது வந்து மூளைக்கு அதிகமாக ரத்தமும் சுறுசுறுப்பாக இருக்கிறது, ஈஸியாக எதுவுமே உடனே நடக்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடியதான் செவ்வாய். ஸோ அவங்களுக்கு கலத்தரக்காரன்னு அதை சொல்கிறோம். அப்போ அதை தேடிய ஒரு சிந்தனை தான் இருக்கும். எப்பயுமே பெண்களுக்கு அவங்க அப்பா தானே ஹீரோ, அப்பா மேலே தான் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்போ அவரோட கேரக்டர்ஸ் அதிகமாக வரும். அப்போ அவங்க வந்து முதல்ல அப்பா அம்மா வந்து நம்ம சொல்கிறத கேட்கணும், நம்ம கேட்குறத வாங்கி கொடுக்கணும். எப்பயுமே ஆம்பளை பிள்ளையோட பொம்பளை பிள்ளைய கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அவங்க குடும்பத்துலேயும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் தருவாங்க. ஏன்னா இந்த பிள்ளை எப்படியாவது கட்டி கொடுத்துருவான், அதனால் இங்கே இருக்க வரைக்கும் நம்ம கேட்குறத வாங்கி தருவோம்னு சொல்லியே கேட்குற உடனே அவங்க கொடுத்துருவாங்க. இப்படி அவங்கள சைக்காலஜிக்கலாக பழக்கி வச்சுருப்பாங்க. அடுத்ததாக ஒரு ஸ்கூலுக்கு போகிறப்ப ஃப்ரெண்டு மத்தியிலையும் டாமினேட் பண்ணுவாங்க.
எப்பயுமே வந்து அந்த செவ்வாய் பலம் உள்ளவங்க நான் சொல்கிறத கேளு அப்படிம்பாங்க. ஒரு குரூப் எப்பயுமே ஃபார்ம் ஆகும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன ஜாலரா போட்டுக்கிட்டே இருக்குங்க. நீ செய்கிறது தப்புன்னு சொன்னால் அவன் அன்ஃப்ரெண்ட் ஆயிடுவான். அதானே அவங்களோட வழக்கம். அவங்க அதை பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் களத்திர கிரகம் செவ்வாய் வாரனால வரக்கூடிய கணவன் வந்து நம்ம பேச்சை தான் கேட்கணும். அவங்க அப்பா அம்மா பேச்சை அவன் கேட்கக்கூடாது. புருஷன் அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது. சின்னதாக கூட அவனுக்கு அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. அதுக்கடுத்து தன்னை மட்டுமே நேசிக்கணும். தான் சொல்கிறதெல்லாம் சரி சரின்னு தலையாட்டணும். தப்பாகவே இருந்தால் கூட இல்லைம்மா நீ சொல்கிறதான் சரி அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. அதில் உறுதியாக இருப்பாங்க. ஏன்னா அது பேசிக்கானவங்கள சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தையாக இருந்தாலும் அவங்கள இவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. ஏன்னா நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை இதாக வச்சுக்கிட்டு புருஷனை வந்து ஈஸியாக பேசி விட்ருவாங்க. அப்போ இது இயல்போடு இந்த செவ்வாய் இருக்கிறனால இவங்களுக்கு இயல்புலேயே எல்லாத்தையும் கட்டுப்பாடாக வச்சுக்கணும். ஆண் வந்து கட்டுப்பாடாக வச்சுக்கிறான். ஏன்னா அவன் சென்டிமெண்ட்டாக பேசி எல்லாத்தையும் சொந்த பந்தம் எல்லாத்தையும் வச்சுக்குவான். இவங்க வந்து மிரட்டி வச்சுக்குவாங்க. நீ அம்மா அப்பா போனால் நான் அப்படி பண்ணிடுவேன், நீ புருஷன் எதாக இருந்தால் நான் போயிடுவேன், பிள்ளைங்க எது பண்ணால் நான் உன்னை விட்டு போயிடுவேன். இப்படியெல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த செவ்வாய் தான் அங்கே டாமினேட் பண்ணுது. இப்போ ஆணுக்கு சுக்கிரன் நல்லா இருந்தால் அவன் எல்லாரோடையும் குடும்பம் சொந்த பந்தத்தோட நிம்மதியாக வாழ்வான். பொண்டாட்டியும் சொல் பேச்சு கேட்கும். அங்கே அந்த சுக்கிரனோட ராகுவோ சனியோ அல்லது பாவகிரகங்கள் அதிகமாக இணைஞ்சு அல்லது சுக்கிரன் 6, 8, 12 மறைஞ்சிருச்சு அப்படின்னா அவனுக்கு நல்ல அம்மா அமைய மாட்டாங்க, நல்ல சகோதரிகள் அமைய மாட்டாங்க, நல்ல மனைவி அமைய மாட்டாங்க, நல்ல மகள் அமைய மாட்டாங்க. ஸோ அப்போ பெண்களால் பிரச்சனை அப்படிங்கிறது அவனுக்கு வந்துடுது. ஸோ அப்போ அவன் பெண்ணை வெறுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதே மாதிரி பெண்களுக்கு செவ்வாயோட பாவகிரகங்கள் குறிப்பாக செவ்வாயோட சனி சேர்ந்துச்சுனாவே குழப்பத்தை ஏற்படுத்திடுது பெண்களுக்கு. ஆண்களை விட செவ்வாய் சனி பெண்களுக்கு தான் பாதிக்கும். அப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு அவங்க பேசுகிறதுக்கெல்லாம் எதிர்த்தாவே பேசக்கூடிய கருத்து முரண்பாடு உள்ள கணவர் தான் அமைவார். செவ்வாய் ராகு சேர்ந்துச்சுன்னு வைங்க, அதே மாதிரி அவங்களுக்கு வேற்று உணவு பழக்க வழக்கம், வேற்று மதம், வேற்று இனம், வேற்று ஜாதி அதில் திருமணம் முடியும். அப்போ இதில் வந்து ஜாதி மதம் அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. பழக்க வழக்கங்கள் தான் அங்கே முக்கியம். குழுக்கள் தனக்குன்னு ஒரு உணவு பழக்க வழக்கத்தை வச்சுருக்கும். இப்போ செவ்வாய் ராகு சேர்ந்தவங்களுக்கு இவங்க குடும்ப பழக்க வழக்கத்துக்கும் அவங்க பழக்க வழக்கத்துக்கும் வித்தியாசமான இடத்துல திருமணம் பண்ணுவாங்க. அது மாதிரி செவ்வாய் ராகு இந்த பலன்களை கொடுத்துருது. அடுத்து செவ்வாய் சந்திரன் சேரும் பொழுது குடிகாரன், ஏன்னா பொம்பளைய வந்து தான் புருஷன் குடிகாரன்னு முதல்ல யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. முடிஞ்சளவு மறைச்சு தான் பார்ப்பாங்க. பணம் கொடுக்குற குடியாரனாக இருந்தான்னு வைங்களேன், அவன் வந்து நல்லா சம்பாரித்து கொடுத்துட்டு குடிச்சிட்டு வீட்டிலே படுத்து கிடந்தான்னு வைங்களேன், வெளியே சொல்லவே சொல்லாதுங்க. அவன் வந்து குடிச்சிட்டான் அவன், ஏன்னா அவனோட உடல்நிலையை பற்றி இவங்க கவலையே பட மாட்டாங்க. அவன் தான் குடிச்சிட்டு நல்லா தானே தூங்குறான், அமைதியாக இருக்கான் அப்படின்னு போவாங்க. ஆனால் அவன் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது இதுகளுக்கு தெரியாது. எவன் ஒருத்தன் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு போதையில் அடிமையாக இருக்கானோ அவன் வந்து நல்லவனா? அவனை எப்படி ஏற்றுக்கிறது? ஒரு மனைவிக்கு அவளுக்கு தேவையானதை செய்யணும்னா இருந்து பிள்ளைகளை வளர்த்து அவங்கள கட்டி கொடுக்கணும்னு ஒருத்தன் நினச்சானா அவன் குடிச்சிட்டு சாவானா? ஆனால் அதையும் பெண்கள் சகிச்சுக்கிறாங்க. குடியாரன்னு வெளியே சொல்லாமல் அவன் இறந்துட்டா கூட அவன் அந்த குடினால் சாகலை, அவனுக்கு வேறு ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொல்லி எத்தனையோ பெண்கள் அதுக்கெல்லாம் ஆண்களுக்கு முட்டுக்கட்டை கொடுக்குறாங்க. ரைட்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த செவ்வாயோட அதிக பாவகிரகங்கள் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து டோட்டலாகவே அவங்க பெண்கள் ஆண் தன்மையில் மாறிடுறாங்க. இப்போ லக்னத்தில் சனி ஒரு பொண்ணுக்கு இருக்குனுங்க, வஞ்சகம், சூழ்ச்சி, பொறாமை இது அவங்கள்ட்ட அதிகமாகவே வந்துடும். அவங்கள்ட்ட போய் நீங்கள் என்னங்க உங்கள் பிள்ளை வந்து சரியாக படிக்கலை அப்படின்னு டீச்சர் சொன்னாங்கன்னா டீச்சர் சரியில்லைன்றுவாங்க. புருஷன் சொன்னால் புருஷன் சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்போ என் பிள்ளைய குறையா சொல்கிற அப்படிம்பாங்க. ஒரு குழந்தைகளுக்கு நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தாக இருக்கணும், நல்லா படிக்கணும், இதை ரெண்டை தான் வந்து பேரண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. இல்லை சொந்த பந்தம் யாராக இருந்தாலும் என்னப்பா அப்படி ஒல்லியாக இருக்குது அப்படிம்பாங்க. ஒல்லியாக இருக்குன்னு சொன்னால் குறை சொல்லிட்டாங்கன்றாங்க. என்ன சரியாக மார்க் எடுக்க மாட்டேன்னா என் பிள்ளை என்ன தத்தியா புத்தி இல்லாதவளாம், அதுக்கு ஒரு கெட்ட நேரம் அதனால் ஆயிடுச்சுன்னு அந்த மாதிரியெல்லாம் இந்த பெண்கள் வந்து குளறுபடிகளை உண்டு பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த லக்ன சனி வந்து அது கொடுத்துருது. அதுதான் ஆக்சுவலா சார். இப்போ இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது இதுக்கு இயல்பும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஜாதகத்தில் இருக்க காரணம் இல்ல. இப்போ நம்ம பை பர்த்லயே சில விஷயங்கள் பெண்களுக்கு இதெல்லாம் வந்துடும்.
இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ பை பர்த் பற்றி பேசும்போதே மல்டி டாஸ்கிங்கில் வந்து பெண்கள் ரொம்ப சிறந்தவங்க. ஏன்னா அவங்கனால ஒரு 10 விஷயத்த ஒரே நேரத்தில் கவனிக்க முடியும். சமைச்சிட்டு சீரியல் பேசி பார்த்துட்டு ஃபோன் பேசிட்டு எல்லாமே அவங்களால பண்ண முடியும் ஒரே நேரம் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு ஏதாவது காரணம் உண்டா? இது என்னன்னா ஆண் பெண் பேதமே இல்லைங்க. ஜாதகத்தில் புதன் வந்து வலுத்து இருந்தாவே அவங்களுக்கு மல்டி டேலண்ட் உள்ளவங்க. புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா ஒரே நேரத்தில் அவங்க மூளை வந்து அதிகமாக சிந்திக்க திறனை வந்து கொடுத்துரும். நம்ம வந்து அந்த பெண்கள் ஆண்கள் அப்படின்னு அதை நம்ம மாற்றி பண்ணி தான் அவங்கள கெடுக்கிறோம். அந்த ஜாதகரை கூட அது மாதிரி கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ ஒரு தொழில் தெரிஞ்சவனுக்கு ஒரு வேலையை ஒழுங்காக செய்யணும், ரைட்டா? எனக்கு மல்டி டேலண்ட் இருக்கவன் என்றைக்குமே உருப்பட மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொழில் தான், ஒரு வெள்ளை அடிக்க தெரிஞ்சவன் வெள்ளை அடித்து ஒழுங்காக போய்கிட்டு இருப்பான். அவன் வந்து மற்ற வேலைகள் பண்ணிக்கிட்டே இருந்தான்னு வைங்களேன், எந்த வேலையிலையும் நிலையாக அவனால் பண்ண முடியாது. அதனால தான் பெண்களை வந்து மல்டி டேலண்ட்டாக இருக்காங்க. ஒரு தோசை ஊற்றிக்கிட்டே இது பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க, அதே நேரத்தில் வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறாங்க, அப்படியே வேலைகள் செஞ்சுக்கிட்டே இப்படி பண்ணுறாங்க. அப்படிங்கிறது அது ஒரு ரொட்டீன் ஒர்க்கு. அதுக்கு இந்த அறிவுகள்லாம் நம்ம அதை சேர்த்து அதை வந்து நீங்கள் அறிவுன்னு நான் கேட்கல, டாஸ்கிங் சொல்கிறேன். மல்டி டாஸ்கிங்ன்றது ஒரே நேரத்தில் எல்லாத்துலேயும் கவனம் வச்சு அடுத்தடுத்து விடாமல் செய்கிறது. அது ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதில் உண்மையாகவே முன்னாடி தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏதாவது காரணம் உண்டான்னு தான் கேட்கல. இல்லை ஜாதகத்தில் அவங்களுக்கு நல்ல கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த மல்டி டேலண்ட்டோட ஒரே நேரத்தில் பல வேலைகளை கண்டிப்பாக செய்வாங்க. அதில் எந்த குழப்பமும் இல்லை. இப்போ நம்ம சொன்னது லக்னம், அந்த ஆண்களுக்கு சுக்கிரன் அந்த ஒரு பலமாக இருந்தால் எல்லாரையும் அனுசரித்து போகிறேன். பெண்களுக்கு செவ்வாய் வந்து பலம் பெற்றால் அவங்க வந்து யாரோடையும் ஒத்து போகிறதில்ல அப்படிங்கிறதான் இது இயல்பிலே உள்ளது. ஆனால் பெரும்பாலானவங்க இதில் வந்து ஒரு 80% வந்து ஆண் ஆணாகவும் பெண் பெண்ணாக தான் இருக்கிறாங்க. சிலர் மட்டும்தான் அன்பேலன்ஸ்டாக இருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த சுக்கிரனோட ஆண்களுக்கு பாவகிரகங்கள் சேருவதும் பெண்களுக்கு செவ்வாயோட பாவகிரகங்கள் சேர்றது மட்டும்தான் அவங்கள தன்னிலை மறக்க வைக்குது. இதுதான். இது நிறைவாக ஒரே ஒரு கேள்வி சார். இதில் இப்போது ஒரு ஆணாக இருக்கலாம் இல்லை பெண்ணாக இருக்கலாம், அவங்களுக்கே தெரியுது நான் வந்து எல்லார் மேலே எரிஞ்சு விழுகிறேன், உண்மையாகவே என்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க, அது புரிஞ்சுக்கிறாங்க, அதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா, இல்லை இதுக்குன்னு ஏதாவது ஒரு வழிமுறை உண்டா? பேசிக்காக ஒரு ஜாதகத்தில் நம்ம பாவகிரகங்கள் பலம் பெற்றிருக்கு. 9 கிரகங்களில் ஜாதகத்தில் பாவகிரகங்கள் வலுப்பெற்று இருந்தால் அவனுக்கு கண்டிப்பாக உணவு ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும், ஆன்மீகம்னு ஏன் சொல்கிறோம்னா அவனை சாத்வீகப்படுத்தக்கூடிய ஒரே இது அதுதான். என்னென்னா அதிகாலையில் எந்திரிக்கணும், விநாயகரை போய் கும்பிடு, அல்லது உனக்கு பிடிச்ச தெய்வங்களுக்கு நீ போய் கும்பிடு. அப்போ வந்து நீ உன்னை உடலை சுத்தம் வச்சுக்கணும். காலையில் அதிகாலை நேரத்தில் எந்திரிக்கணும். அப்படின்னாவே அவங்கள மூளை வந்து டியூன் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் இந்த கோயில் வழிமுறைகளை அவங்க அதிகாலை தெய்வ வழிபாடுகளை உருவாக்குனாங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் நீ காலையில் வெள்ளை நினச்சி கோலம் போட்டு நீ வந்து குளிக்கணும். ஃபஸ்ட்டு உடல் சுத்தங்கிறது காலையில் வேணும் டெய்லி. அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கோயில் முறைகளை அவங்க பண்ணி வச்சு ஆன்மீக ரீதியாக அதை கொண்டு செலுத்தினாங்க ஃபஸ்ட்டு. இன்றைக்கி இருக்கவங்க வந்து தூங்குறதே வந்து 12 மணி வரைக்கும் செல்ஃபோனு, இல்லை 1 மணி 2 மணி வரைக்கும் பார்க்குறாங்க. அதிகாலையில் எந்திரிக்க சொன்னால் அதை ஒரு குட் ஹேபிட் மாதிரி சொல்கிறாங்க. என்னது 6 மணிக்கு எந்திரிக்கிறியா? நான்லாம் 10 மணிக்கு தான்ப்பா எந்திரிப்பேன், 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன், அப்படி சொல்கிற பழக்கம் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் பரிகாரம் பண்ண முடியாது. பரிகாரம் எப்படி வேலை செய்யும்? உடல் தான் வந்து மூளையை டியூன் பண்ணுறது. ஸோ அந்த உடலை சுத்தம் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்ம இந்த பரிகார முறைகளை. அப்போ உணவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து வெப்ப மண்டல பிரதேசம், அப்போ வடநாடு வந்து குளிர் பிரதேசம். அப்போ அவங்க சப்பாத்தியை திங்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அதை தின்னுக்கிட்டு இருக்கோம். பீஸா பர்கர் அப்படின்னு தின்னா இந்த உடல் வந்து எப்படி ஏற்றுக்கிறோம்? இந்த டிஎன்ஏக்கு பரம்பரையாக இருந்த உணவு பழக்கத்தை மாற்றி நம்ம கொடுக்கும் பொழுது ஹேபிட்டும் மாறிடுது. அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணாவே ஓரளவுக்கு இது வரும். இதை நம்ம பேசும் பொழுது ஆன்மீகமாக பேசுங்க, டக்குன்னு ஒரு பரிகாரத்தை சொல்லுங்கள். இப்போ சுக்கிரன் கெட்டிருக்கு, இப்போ இந்த பையனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கஞ்சனூரில் வந்து சுக்கிரன் இருக்குது, அதனால் ஆண்கள் பெரும்பாலும் அந்த கஞ்சனூருக்கு வருடத்துக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது குடும்ப ஒற்றுமைக்கு அது கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுக்கும். இனிப்பு அதிகமாக உணவுகளாக எடுத்துக்கலாம், தானம் கொடுக்கலாம். தானம் கொடுக்கறதுனா என்னென்னா, நம்ம அள்ளி கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட பணம் இல்லைங்க, நான் எப்படிங்க கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னால், எறும்புக்கு
ஒரு எறும்பு புத்தில் ஒரு வெல்லம், இனிப்பு, ஜீனி இது மாதிரி இதெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு 1000 எறும்பு அதனால் பயனடையும். ஸோ அப்போ அப்படி நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெண்களுக்கு இவங்களும் அதே மாதிரி அந்த அதிகாலையில் எழுந்திரிச்சு அவங்களும் அந்த குளித்து கரெக்டான ஒரு ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா மூளை டியூன் ஆகி அவங்களும் வந்து ஒரு கரெக்டாக சிந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது அவங்களுக்கு வரும். இன்றைக்கி பெண்கள் தான் வந்து வெளி ஃபுட்டை வந்து வாங்குறாங்கங்கிற கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆர்டர் பண்ணி எதுனாலும் ஆர்டர் பண்ணி போடு, நல்லா சமைக்க முடியலை, இப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு நம்ம எப்படி பரிகாரத்தை சொல்கிறது? அப்போ இவங்களுக்கான தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தா வைத்தீஸ்வரன் கோயில். பெண்கள் கொஞ்சம் அடமண்ட்டாக இருக்காங்க, இப்படியெல்லாம் இருக்காங்கன்னா அது செவ்வாய் ஸ்தலம். அப்போ செவ்வாய் ஸ்தலம் போனாங்கன்னா இவங்களுக்கு அந்த மூளை கொஞ்சம் கட்டுப்பாடுங்கிறது அவங்களுக்கு ஏற்படுத்தும். ஆண்களுக்கு சுக்கிரன் கோயிலும் பெண்களுக்கு செவ்வாய் கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மனமாற்றம்ங்கிறது வாழ்க்கையில் வரும். நல்ல முன்னேற்ற பாதைக்கு அவங்க எளிதாக போகலாம். நன்றி நன்றி நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். MCR Pure Cotton Club, formals and casual shirts.